Hi friends, in the video நம்ம jQuery இந்த animate அப்படிங்கிற மெத்தட் வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு பேசிக் அனிமேஷன் கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இந்த animate மெத்தட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம CSS ப்ராப்பர்ட்டி வச்சு தான் animate ஆகும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து நம்ம CSSல நியூமரிக் வேல்யூஸ் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொசிஷன் மூவ் பண்றது, width height மாத்துறது, அதே மாதிரி opacity மாத்துறது, இந்த மாதிரியான நியூமரிக் வேல்யூஸ் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் இந்த animate மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் மாத்துறது, இந்த மாதிரியான ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம இந்த animate மெத்தட்ல யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு சிம்பிளா அனிமேஷன் கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு அனிமேட் பண்றதுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு div கொடுத்துக்கலாம். இந்த div பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். அதுக்காக ஐடி கொடுத்துக்கிறேன். பாக்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பேசிக் ஸ்டைல் மட்டும் கொடுத்துக்கலாம். div செலக்ட் பண்ணிக்கலாம். as box அப்படினு கொடுத்து அந்த div செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த divக்கு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹைட் கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்தது width வந்து ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த அனிமேஷனை கால் பண்றதுக்காக ஒரு பட்டன் வந்து கொடுத்துக்கலாம். இன்புட் டைப் வந்து பட்டன் அப்படினு கொடுத்துக்கிறேன். இதனோட வேல்யூல கிளிக் அப்படினு கொடுத்துக்கலாம். இதுக்கு ஐடி பாத்தீங்கன்னா btn அப்படினு கொடுத்துக்கிறேன். இந்த btn அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது தான் நமக்கு அந்த அனிமேட் வந்து கால் ஆகணும். இப்போ இந்த பட்டனுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் ஈவென்ட் கொடுத்துக்கலாம். as btn அந்த பட்டனை செலக்ட் பண்ணி இப்போ அதுக்கு வந்து நான் கிளிக் ஈவென்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்த எலிமெண்ட் அனிமேட் பண்ணணுமோ அது வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். $box. இப்போ இதுக்கு வந்து நான் அனிமேட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 3 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன அனிமேட் பண்ணுறோமோ அந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியூரேஷன், இந்த அனிமேஷன் வந்து எவ்வளோ டியூரேஷனில் நமக்கு வந்து நடக்கணும் அப்படிங்கிற அந்த டியூரேஷன் வந்து மில்லி செகண்டில் நம்ம பாஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டியூரேஷனும் அந்த கால்பேக் ஃபங்க்ஷனும் வந்து ஆப்ஷனல். நம்ம வந்து CSS ப்ராப்பர்ட்டி மட்டும் கொடுத்தாவே போதும், நமக்கு பேசிக் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். அடுத்து இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக நமக்கு 400 மில்லி செகண்டில் இருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூவோ அதை வந்து மில்லி செகண்டில் கொடுத்துக்கலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்லோ அப்படிங்கிற ரெண்டு ஸ்ட்ரிங்குமே இருக்குது. ஃபாஸ்ட் அப்படின்னா நமக்கு 200 மில்லி செகண்டில் நடக்கும். அதே மாதிரி ஸ்லோ அப்படின்னு கொடுத்தா நமக்கு 600 மில்லி செகண்டில் நடக்கும். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம அந்த பாக்ஸோட ஹைட் அண்ட் வித் அனிமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் அந்த கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வித்தும் ஹைட்டும் மாற்றுறதுனால ஃபஸ்ட்டு வித் அப்படிங்கிற அந்த CSS ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அடுத்தது நமக்கு எவ்வளோ வித்து மாறணுமோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இப்போ இது வந்து நம்ம 100 பிக்சல் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 பிக்சல் மாறணும் அப்படின்னா அந்த வேல்யூ இதில் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது ஹைட்டும் மாறணும். ஹைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த கிளிக் அப்படிங்கிற பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இதனோட ஹைட் அண்ட் வித் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். இப்போ இதனோட டியூரேஷன் வந்து நமக்கு 400 மில்லி செகண்டில் ரன் ஆகிருக்கும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இதனோட பொசிஷனை நான் மூவ் பண்ணணும், இப்போ லெஃப்ட்டோ அல்லது டாப் ஏதோ ஒரு பொசிஷனை வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதனோட பொசிஷன் வந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்டைலில் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த அனிமேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு லெஃப்ட் மூவ் ஆகணும்னா லெஃப்ட் வந்து எவ்வளோ பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதே வந்து டாப்லேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னா டாப் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நமக்கு லெஃப்ட்லேருந்து மூவ் ஆகணும், அதனால் லெஃப்ட் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிக்சல் வந்து நான் மூவ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கிளிக் அப்படிங்கிற பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஹைட் அண்ட் வித்தும் மாறி இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து லெஃப்ட்லேருந்து 200 பிக்சல் வந்து மூவ் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வித் அண்ட் ஹைட் வந்து மாறும்போது அதே டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பொசிஷனும் மூவ் ஆகிருக்கும். இப்போ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா வித் அண்ட் ஹைட் வந்து ஃபஸ்ட்டு மாறிட்டு அதுக்கு அடுத்தது வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அதை வந்து நம்ம செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 2 மெத்தடில் கொடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தனியாக இன்னொரு அனிமேட் அப்படிங்கிற மெத்தடை வந்து தனியாக அந்த பாக்ஸுக்கு வந்து அசைன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம செயினிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் அந்த செயினிங் மெத்தட் கொடுக்குறேன். .animate அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரன் ஆகிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொடுத்துருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரன் ஆகும். இப்போ இதை சேவ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன்.
இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹைட் அண்ட் வித் மாறிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட்லேருந்து நமக்கு 200 பிக்சல் வந்து மூவ் ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நான் டாப் மூவ் பண்ணுறேன். லெஃப்ட் வந்து 200 பிக்சல் மூவ் ஆனதுக்கப்புறமா டாப் வந்து ஒரு 200 பிக்சல் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். திரும்ப டாப்லேருந்து நமக்கு 200 வந்ததுக்கு அடுத்ததாக லெஃப்ட் பார்த்திங்கன்னா திரும்ப 0 கொடுத்துக்கிறேன். லெஃப்ட்டு 0 கொடுத்துக்கலாம். லெஃப்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப நமக்கு ஸ்டார்டிங் பொசிஷனே வரணும், அதனால் டாப் வந்து 0 கொடுத்துக்கிறேன். இப்போ இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஹைட் அண்ட் வித் மாறிடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து 200 பிக்சல் மூவ் ஆகும். அந்த 200 பிக்சல்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டாப் வந்து 200 மாறும். அந்த டாப் 200லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் வந்து 0க்கு வரும். அடுத்தது லெஃப்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் வந்து 0க்கு ஸ்டார்டிங் பொசிஷன்லேயே வந்துடும். இப்போ இதனுடைய ரிசல்ட் பாருங்கள். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, அடுத்தது டாப்பு, திரும்ப லெஃப்ட்டு, திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம டியூரேஷன் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஹைட்டும் வித்தும் மாறுறதுக்கு வந்து டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு 1000 மில்லி செகண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஹைட் அண்ட் வித் மாறுறதுக்கு மட்டும் நமக்கு 1000 மில்லி செகண்ட் எடுத்துக்கும், மற்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிடும். இப்போ இதே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அனிமேட் முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஹைட் ஆகிடணும் அப்படின்னா ஒப்பாசிட்டி வந்து 0 கொடுத்துக்கலாம். இந்த ஃபைனல் அனிமேட் மெத்தட் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து ஒப்பாசிட்டி 0 கொடுத்துக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள் ஃபைனலாக அதனோட ஒப்பாசிட்டி 0ன்னு கொடுத்ததுனால எலமெண்ட் வந்து ஹைட் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கான அனிமேஷன் எல்லாமே வந்து jQueryல இந்த அனிமேட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CSSல இருக்க நியூமரிக் வேல்யூஸ் வர எல்லா ப்ராப்பர்ட்டியுமே யூஸ் பண்ணி நம்ம அனிமேட் பண்ணிக்க முடியும். பொசிஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட்டோட சைஸு, ஒப்பாசிட்டி, அடுத்தது ஹைட்டு, வித்து, இந்த மாதிரியான எல்லா நியூமரிக் வேல்யூஸ் வர CSS ப்ராப்பர்ட்டியுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQueryல அனிமேட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிக் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.